अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इन्नक लअला खुलुक़िन अज़ीम। व क़ाल अय्ज़न लक़द कान लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतुन हसना। सदक़ल्लाहुल अज़ीम। व क़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा बुइस्तु लियुतम्मिमल अख़लाक़ औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அகில உலக இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக என்று ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 3வது வார ஜும்மாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமீனான அல்லாஹுடைய அடியார்களாகி நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் குறையில்லாமல் நிறைவோடு அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் நீடிக்க செய்வானாக என்று துஆ செய்தவனாக அகிலத்துக்கு ஒரு அருக்கொடையாக வந்துதைத்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகம் முழுவதும் அவருடைய பெயரை அல்லாஹுடைய பெயருக்கு அடுத்தபடியாக அதிகமாக சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உலகத்தில் ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் லக்கத மன்னல்லாஹு அலல் முஃமினீன, அல்லாஹ் கிருபை செய்திருக்கின்றான், அருக்கொடை செய்திருக்கின்றான். அதுதான் அந்த மன்னல்லாஹ் என்று சொன்னால் யார், அருக்கொடை என்று சொன்னால் அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நற்பண்புகள் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நற்பண்புகள் இருக்கும், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். உலகத்தில் எத்தனை குணாதிசயங்கள் எத்தனை நற்பண்புகள் இருக்கின்றதோ அத்தனை நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரராக அகில உலகத்தினுடைய இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கின்றார்கள். உலகத்தில் எத்தனை நற்பண்புகள், கோடான கோடி நற்பண்புகளை எடுத்துக்கொண்டாலும் இல்லை, இந்த நற்பண்புகள் யாரிடத்திலும் இருக்காது, இது யாரும் பின்பற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நற்பண்புகள் அதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அகில உலகத்தினுடைய இறை தூதரனுடைய சிரிப்புத்தன்மை, நற்குணம். பொதுவாகவே நற்குணத்திலே மிக மிக உயர்ந்தது புன்முறுவல். யாரை பார்த்தாலும் அன்பான முறையிலே புன் சிரிப்பு என்பது அவசியமானது. அது ஒரு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைத்து படைப்புகளை விட மனிதர்களுக்கு மட்டும்தான் அது கொடுத்திருக்கின்றான். சிரிப்பு தன்மை இருக்கின்றதல்லவா, புன்முறுவல். அந்த புன்னகைக்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புன்னகை என்பது ஒவ்வொரு மனிதர்களாகிய உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதரிடத்தில் இருக்க வேண்டிய மாபெரும் நற்பண்புகள். மனிதர்களுக்கும் மிருகத்திற்கும் பல்வேறு விதத்திலே அது வேறுபட்டு இருக்கக்கூடிய விஷயத்திலே சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது, வேற எந்த படைப்புக்கு இல்லை. எந்த படைப்புகளை எடுத்துக்கொண்டால் மனிதர்களை தாண்டி யாருக்குமே இல்லை.
அதுதான் அந்த புன்முறுவல், புன் சிரிப்பு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே யாரையும் எதற்காகவும் கோபப்பட்டு அவரை விரட்டியது கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியதாக கொஞ்சம் மனதிற்குள்ள இந்த நேரத்தில் இவர் வந்து விட்டார் என்று நினைத்தது அல்லாஹ் என்ன செய்து விட்டான் குர்ஆனிலே கூறிவிட்டான். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குணங்கள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வஇன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். படைக்கும் பொழுது அல்லாஹ் நற்குணத்தோடு அல்லாஹ் படைத்த ஒரே அகில உலகத்தினுடைய மனிதர் மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த குணங்கள், நற்குணத்திலே சிறந்தது எது என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 3 விஷயங்கள் இருப்பது அவசியமானதாக இருக்கின்றது. ஒன்று, அந்த நற்குணத்திலே மிக முக்கியமானது மலர்ந்த முகத்தோடு இருப்பது. எப்பொழுதும் மலர்ந்த முகத்தோடு இருப்பது என்பது நபியினுடைய சுன்னத்தாக இருக்கின்றது. மலர்ந்த முகம், யாரை பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோடு இருப்பது, யாரை சந்தித்தாலும் மலர்ந்த முகத்தோடு சந்திப்பது, இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செய்த மாபெரும் அருக்கொடையாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக, நற்குணத்திலே உயர்ந்தது உபகாரம். எல்லோருக்கும் உபகாரமாக நடந்து கொள்ளுதல், உதவிகள் செய்வது, இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகளிலே மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. மூன்றாவது, உபகாரம் செய்கின்றோமோ இல்லையோ யாருக்கும் உபத்திரம் செய்யாமல் இருப்பது, யாருக்கும் தொல்லைகள் தராமல் இருப்பது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நம்மை கொண்டு எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய கரத்தால், அவருடைய கரத்தின் மூலமாகவோ அவருடைய சொல்லின் மூலமாகவோ யார் சலாமத்து பெற்றிருக்கின்றார்களோ, சாந்தமாக இருக்கின்றார்களோ, அவரின் மூலமாக நிம்மதியாக இருக்கின்றார்களோ, அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலர்ந்த முகம் என்பது தபஸ்ஸும் என்று சொல்வார்கள் அரபியிலே, புன்முறுவல். ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய அந்த எறும்பு பேசக்கூடியதை கண்டு புன்முறுவல் கூறுகின்றார்கள். பொதுவாகவே சிரிப்பு என்பது அது அளவாக இருக்க வேண்டும், அளவு கீழும் இருக்கக்கூடாது, உயர்ந்த பெரிய வெடிச்சிரிப்பும் இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறியும் இருக்கக்கூடாது, அளவு கீழே விழுந்து விடக்கூடாது. அதாவது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரட்டுத்தனமாக எப்பொழுது பார்த்தாலும் கடுகடுப்பாக இருக்கக்கூடாது. ஒரு டிப் டாப்போட, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே சுமார் ஒரு 50 ஆண்டுகளாக வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் தன்னுடைய மனைவியோடு எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உபதேசம். அவர் தன்னுடைய மனைவியிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு வாழ்கின்றார், அவர் வாழும் பொழுது தன்னுடைய மனைவியிடத்திலே முதலாவதாக எவ்வாறு இருந்தார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பெண்மணி அந்த நபரிடத்திலிருந்து திருமணம் முடிந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையிலே இறுதி கட்டத்திலே அடைந்திருக்கிறார்கள். 2 பேர்களுக்கும் வயதாகிவிட்டது. வயதான பிறகு தன்னுடைய கணவரிடத்தில் தனக்கு விடுதலை வேண்டும் என்று என்ன செய்கின்றார், தலா கேட்கின்றார், விடுதலை பத்திரம் கேட்கின்றார். என்னம்மா, என்ன இளம் வயசு மாதிரி கேட்குறீங்க, உங்களுடைய கணவரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை பற்றி விவரமாக விரிவாக எப்படி இருப்பார், ஒரு இராணுவ அதிகாரி போல, இராணுவ வீரர் போல, காலையில் டீ கொடுக்கணும்,
காலை டிஃபன் கொடுக்கணும், மதியம் கரெக்டாக ஆகிட்டா அவருக்கு உணவு கொடுக்கணும், சாயந்தரம் ஆகிட்டா அவருக்கு என்ன செய்யணும், சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், இரவுல உணவு கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளை இருக்கான், ஒரு பொம்பளை இருக்கு, பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன், அந்த பிள்ளைக்கு என்ன ஆகிவிட்டது, குழந்தை பெற்று எடுத்து விட்டது, ஆனாலும் தலாக்கு வேண்டும். காரணம், என் கணவர் என்னிடத்துல சிரித்து பேசுவது கிடையாது, அன்பாக பேசுவது கிடையாது, புன்முறுவலோடு நடந்து கொள்வது கிடையாது. இவ்வளவு நான் ஏன் பொறுத்து கொண்டே இருந்தேன்? என்னுடைய மகளுக்காக வேண்டி பொறுத்து கொண்டே இருந்தேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அதாவது சக மனிதர்களோடு வாழும் பொழுது யாராவது நமக்கு தொல்லைகள் கொடுப்பார்கள், கொஞ்சம் அன்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஓவராக நடந்து கொள்வார்கள். அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது? அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மேலிலே நஜ்ரான் நாட்டினுடைய நல்ல தடித்த ஒரு துண்டை, ஒரு போர்வை என்ன செய்திருந்தார்கள், போர்த்தி இருந்தார்கள். அங்கிருந்து ஒரு கிராமவாசி வந்தார், நபியினுடைய அந்த மேலே போட்டு இருந்த அந்த ஆடையை பிடித்து இழுத்தார். அதனுடைய இடித்ததனுடைய அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே அது பட்டது, அதனுடைய அடையாளம் தெரிந்தது. நான் பார்த்தேன். நபி அவர்கள் கோபப்படவில்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கின்றார்கள், புன்முறுவல் போர்த்து அவருடைய முகத்திலே என்ன செய்கின்றார்கள், புன்முறுவல் உண்டாக்குகின்றார்கள். என்ன விஷயம்? உங்களுக்கு அல்லாஹ் 1000 அருட்கொடைகள், பல்வேறு அருட்கொடைகள் வழங்கியிருக்கின்றான், அதில் ஒன்று எனக்கு வேண்டும், எனக்காக துவா செய்யுங்கள். இந்த துவாவுக்காக வேண்டி என்ன செய்கிறார், வலுக்கட்டாயமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே மென்மையோடு நடந்து கொண்டு அவருக்காக துவா செய்கின்றார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்துல கோபமாக நடந்து கொள்ளக்கூடியவரிடத்துல கூட இன்னும் அதிகமாக கோபப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே மென்மையாகவும் நடந்து கொண்டார். நம்மிடத்தில் யாராவது மென்மையோடு நடந்து கொண்டாலும், ஒரு அன்பா வந்தாலும் விரட்டி விடக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. நம்மிடத்துல எப்படி வருகின்றார்களோ அதற்கு தகுந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில்ல. நாம் இரக்க குணத்தோடு, புன்முறுவலோடு, நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வாறு இருந்தார்கள்? ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹி வந்தால் அவர்கள் தான் எழுதுவார்கள், காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடியவர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் நாங்கள் ஏதாவது துன்யாவுடைய விஷயமாக பேசி கொண்டு இருப்போம், ஏதாவது ஜாலியாக பேசி கொண்டு இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் எங்களோடு என்ன செய்வார்கள், அதே பேசுவார்கள். நாங்கள் உணவு பற்றி ஏதாவது பேசுவோம், அதை பற்றி பேசுவார்கள். நாங்கள் எங்களுடைய மனைவிமாரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி பேசுவோம். நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்கின்றேன் அதை பற்றியும் பேசுவார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்தை உடைப்பார். அதாவது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வரும்பொழுது வேறு மனைவிமாருடைய வீட்டிலிருந்து உணவு பண்டம் வரும். என்ன வரும்? உணவு பண்டம் வரும். அது வந்த உடனே ஐஷா ரலியல்லாஹு என்ன போட்டு உடைச்சிருவாங்க. அது பொறுமையாக இருந்து கொண்டு அது என்ன செய்வார்கள், அந்த பாத்திரத்தெல்லாம் அந்த உணவு பண்டத்தெல்லாம் ஒதுக்கி வைப்பார்கள், அவர்களே சுத்தம் செய்வார்கள். இங்கே கோபப்படுவது பெண்ணாக இருந்தாலும் அங்கு அமைதியாக இருப்பது யாரு? கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா புரிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். இதெல்லாம் பேசுவார்கள். அதுபோல நாங்கள் ஆகிரத்தை பற்றி பேசினாலும் எங்களோடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை பற்றி பேசுவார்கள். அதனால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து வாழ மாட்டார்கள். தன்னை விட்டு எல்லோரும் தனித்திருக்க வேண்டும், நான்
என்ற அந்த வார்த்தை நான் தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். அவர் தனியாக இருப்பது இரவு நேரத்திலே மனைவிமாரோடு இருந்து விட்ட பிறகு என் ரப்போடு நான் என்ன செய்ய வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அழகான முறைகள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி அவ்வப்பொழுது வருவார். அவர் பேர் அப்துல்லா. அவர் கொஞ்சம் கிராமவாசி. எங்காவது யாராவது வித்துட்டு இருப்பாங்க, உடனே அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து விடுவார். பேரிச்சம்பழம் அல்லது ஏதாவது பழங்கள் ஏதாவது கூட நிறைய எடுத்துரு. என்னப்பா இது, என்ன நண்பர்? இல்லை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த வியாபாரி வந்து விடுவார், காசு கொடுங்க. இப்போ நான் கேட்கலையே, நான் விரும்பிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுப்பாரு. உடனே அந்த பணத்தை என்ன செய்வார்கள், எல்லோருக்கும் பங்கிட்டு செய்வார்கள். நம்மளானதை என்று கேட்காம ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்போம். இங்க ரசூலுல்லாஹ் எனக்கு வேண்டாம் சொல்லுங்க, எனக்கு வேண்டாம் சொல்லுவார். நான் விரும்பிட்டேன். சஹாபாக்கள் என்ன விரும்புகின்றார்களோ, என்ன செய்ய வேண்டும் நினைக்கின்றார்களோ, அதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு நடந்து கொண்டார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கிராமவாசி, அடிக்கடி இது போல பல சஹாபாக்கள் பல கிராமவாசி வருவார்கள். நபி இடத்துல ஏதாவது வந்து கொடுப்பார்கள். நபி அவர்கள் அவருக்கு அன்பளிப்பு செய்வார்கள். அவர் ஒரு பழங்கள் விற்கக்கூடிய வியாபாரி, மார்க்கெட்டில் பழங்கள் விற்று கொண்டு இருக்கின்றார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாமூச்சி விளையாட்டு, அகில உலகத்தினுடைய இறை தூதர் ஒரு தலைவர் தன்னோட தனக்கு கீழே இருக்கக்கூடிய தான் ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருக்கின்றோம், அகில உலகத்தினுடைய இறை தூதர் கண்ணாமூச்சி விளையாடுவோமா? அது பஜார்ல மக்கள் எல்லாம் கூடிட்டு இருக்க நேரத்தில், எல்லோரும் கூடிட்டு இருக்க நேரத்தில் அவர் ஒரு நீக்ரோ அடிமை, நீக்ரோவாக இருந்தார். கருப்பு இனத்தினுடைய மனிதராக இருந்தார். அவர் ஒரு முஸ்லீம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடிக்கிறாங்க, இந்த அடிமை யார் வாங்குவதுன்னு. உடனே அவர் நபியினுடைய அந்த நறுமணத்தை அவருடைய முதுகும் நபியினுடைய உடம்பும் பேலமும் உணர்ந்து கொள்கின்றார். அதனுடைய நூறானியத்தை, அதனுடைய ஒளியினுடைய அந்த வாசனை, அதனுடைய கஸ்தூருடைய நறுமணத்தை உகந்து கொண்டு, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதர் அவர்களை, நான் ஒரு அடிமை, என்னை போய் யாராச்சும் வாங்குவாங்களா? நான் என்ன அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அல்லாஹ்வுடைய அடியாரு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர். உங்களுடைய உடல் கருப்பாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய உள்ளம் வெண்மையானது. நீங்கள் எந்தவித கெடுதியும் இல்லாதவர், கெட்ட குணங்கள் இல்லாதவர், நீங்கள் நறுகுணத்தினுடைய அழகானவர், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர் என்று அந்த சஹாபிக்கு, அந்த கருப்பினத்தினுடைய அந்த நீக்ரோ அவர்களுக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள் பல்வேறு பெண்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதில் சொல்வார்கள். ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மனைவி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி கணவர் இறந்து விட்டார். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணுக்கு ஒரு திருமணம் ஆனது, அந்த திருமணம் ஆன பிறகு அந்த கணவர் இறந்து விட்டார். மறுபடியும் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனது, அவர் இறந்து விட்டார். மறுபடியும் திருமணம் ஆனது, அவரும் இறந்து விட்டார். நான்காவது திருமணம் ஆனது, அவர் இறக்கும் தருவாயில் அந்த பெண் இறந்து விட்டார். ஒரு பெண்ணுக்கு 4 கணவர். இப்ப சொர்க்கத்துல யாரோட அந்த பெண்மணி இருப்பார், எந்த கணவரோடு இருப்பார்? எல்லோருக்கும் கேள்வி வருது. கேள்வி புரியுதா? ஒரு பெண்மணிக்கு 4 கணவர். அந்த கணவர்களில் யாரோடு சொர்க்கத்தில் இருப்பார்? நம்ம நினைக்கிறோம் நம்ம பெண்கள் யாரோட இருப்பார், ஒரு பெண்ணை படைக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த செய்திக்கு முன்னால ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, உலகத்துல ஒரு சுன்னத் இருக்கிறது, அது சொர்க்கத்து வரைக்கும் சேர்த்து வைக்கும் சொன்னா அது ஒரு சுன்னத். அது என்னது? சொர்க்கத்து வரைக்கும் கொண்டு சேர்க்கும். அதுதான் நிக்காஹ், திருமணம், பந்தம். இது உலகத்துல மட்டும் அல்லங்க, சொர்க்கத்து வரைக்கும் அல்லாஹ் சேர்த்து வைக்கின்ற ஒரே சுன்னத்து திருமணம் மட்டும்தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அழகாக சொன்னார்கள். அந்த பெண்மணிக்கு சாய்ஸ், உரிமை கொடுக்கப்படும். நீ எந்த கணவரோட உனக்கு கணவராக வேறுவனு, உனக்கு யாரோட சொர்க்க
யாரு சொர்க்கத்தில் இப்போதான் 4 கணவர், அதுல 3 கணவர் சொர்க்கவாதியாகவோ அல்லது ஒருத்தர் நரகவாதியாகவோ அல்லது 3 பேர் நரகவாதியாகவும் ஒருத்தர் சொர்க்கவாதி, யாரு சொர்க்கத்தில் இருக்கிறார்களோ அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கணவரோடு அவர் என்ன செய்யலாம், அந்த பெண்மணி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். எந்த தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொன்னா, உலக வாழ்க்கையில வாழும் பொழுது நற்குணத்தோடு அன்போடு பிரியத்தோடு நடந்து கொண்டார் அல்லவா, அவருக்கு தெரியும். யாரோடு வாழும் பொழுது உலகத்திலே பிரியத்தோடு நற்குணத்தோடு நடந்து கொண்டாரோ அந்த நற்குணம் உள்ள கணவரையே தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக ஒரு மாபெரும் ஒரு படிப்பினை சொல்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நான் உனக்கு சொர்க்கத்தினுடைய கணவராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல், வெளிப்படையாக சொல்லாமல், ஒரு அந்த உள்ரங்கமாக சொல்லிவிடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் என்பது வெறும் உலகத்தோடு முடிவடக்கூடியது அல்ல, ஏதோ உலக வாழ்க்கையோடு அல்ல, அது சொர்க்கத்து வரைக்கும் சென்று சேர்க்கும் என்று சொன்னால் அதுதான் நிகாஹ், திருமணத்தினுடைய மாபெரும் பந்தமாக இருக்கின்றது, மாபெரும் உறவாக இருக்கின்றது. அந்த உறவை தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண் மகனுடைய வாழ்க்கையில எவ்வாறு இருக்க வேண்டும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். உலகத்தில் வேறு யாரும் ரோல் மாடல் கிடையாது. தி 100 என்று சொல்லப்படக்கூடிய 100 உலக தலைவருடைய அந்த வரலாற்றினுடைய ஆசிரியர் எழுதுகின்றார்கள். அது ஒரு கிறிஸ்தவர் தான் எழுதுகின்றார். அந்த கிறிஸ்தவரிடத்திலே கேட்கின்றார்கள், இந்த 100 மனிதர்களிலே முதலாவதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி கொண்டு வந்திருக்கின்றீர்களே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்த போதிலும் இயேசுவை கொண்டு வராமல், ஜீசஸை கொண்டு வராமல் ஏன் நீங்கள் ஈசாவை கொண்டு வந்தீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கு அந்த கிறிஸ்தவர் அவரே பதில் அளிக்கின்றார். அழகாக பதிலை அந்த வரலாற்று ஆசிரியர் பதில் அளிக்கின்றார். எல்லோரை விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலக வாழ்க்கையிலே திருமணம் நடக்கவில்லை. முஹம்மது நபி அவர்கள் பல திருமணம் முடித்தார்கள், பலதார மனம் முடித்தார்கள். ஆனால் வாழ்க்கையில எந்த மனைவியோடு ஒரு கசப்பு இல்லை, எந்த மனைவியோடு வெறுப்பு இல்லை, எந்த மனைவி வெறுத்தது இல்லை, எந்த மனைவியும் அவர்களை வெறுத்தது இல்லை. அதுக்கு கொடுக்கல, இது கொடுக்கல, அது செய்யல, இது செய்யல என்று வெறுத்ததும் கிடையாது, வெறுத்து ஒதுங்கியதும் கிடையாது, கோபமாக இருந்தது கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கோபப்பட்டாலும் கூட அதற்காக கோபப்படுவது எதிர், அதிலே புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொண்டார்கள், கோபப்பட்டது கிடையாது. நபி அவர்களுக்கு கோபம் வந்தால் வெளியே வந்து விடுவார்கள். நம்ம வெளியே வந்து வீட்டுக்கு போன பிறகு நான் பேசிட்டு இருந்தேன், ஏன் வெளியில போனேன் அப்படின்னு திரும்ப ஆரம்பிப்பாங்க. பிறகு ஆரம்பிக்கக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே பெண்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், கடைசியில தான் சொன்ன இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இங்கே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்தை நாம் பின்பற்றுகின்றோம். அதே நேரத்தில் சாலிஹான பெண், ஒரு ஆண் மகனுக்கு நல்ல சாலிஹான பெண் அமைந்து விட்டார், நல்ல ஒரு வீடு அமைந்து விட்டது, நல்ல ஒரு குடும்பம் அமைந்து விட்டது சொன்னால் அவர் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள் என்று வாழ்க்கையிலே மிக முக்கியமாக ஆண் சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றார்கள். பணமோ அல்லது பரம்பரை அல்லது அழகு, இதுவெல்லாம் அழகு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும், பரம்பரை சொல்ல முடியாது. அதுபோல செல்வம், அது சென்று கொண்டே செல்லும் என்பதனால் தான் அதுக்கு செல்வம். இன்னைக்கு ஒருவரிடத்தில் இருப்பது வேறொரு இடத்துல வரலாம். கடைசி வரைக்கும் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் பணக்காரர்களாக இருப்பார்கள், சிலர்கள் பாதியில பணக்காரர்களாக இருப்பார்கள், அவர் ஏழையா இருப்பார், அவருடைய அடுத்த சமூகம் பணக்காரர்களாக இருக்கும், அவருடைய அடுத்த 3வது சமூகம் ஏழையாக மாறும். இப்படியாக வாழ்க்கையில யாரும் இந்த பணத்தோடு நாங்கள் பரம்பரை பணக்காரர்கள் என்று உலகத்தில் சொல்ல முடியாது. ஒரு சிலர்கள் தவிர்த்து அவர்கள் நீதமாக நேர்மையாக தக்குவாவோடு ஜகாத்தை ஒழுங்கா கொடுத்து தொழுகையை பேணி எல்லாவற்றையும் பேணி நடந்தார்கள் சொன்னால் அவர்களுடைய குடும்பம் தொடர்ந்து, அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி துஆ கேட்கிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي,
யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக ஆக்கு, என்னுடைய பிச்சலங்களையும் தொழுகையாளியாக ஆக்கு என்று ஹதரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைகளுக்கு மத்தியிலே ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். சில நேரங்களில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பல நேரங்களில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி பக்கத்தில் இருக்கின்றார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே சென்ற பிறகு சொர்க்கத்தின் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, நான் விவசாயி, எனவே சொர்க்கத்தில் நான் விவசாயம் செய்ய நாடுறேன். சொர்க்கத்தில் போய் என்ன செய்வாராம், விவசாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பாராம். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவருக்காக ஒரு நிலத்தை காட்டி இதில் பயிரிட்டோன்னு அடுத்த கண் சிமிட்டு நேரத்தில் என்ன பொது நல்லா பலன்னு வளர்ந்துரும், மலை போல வளர்ந்துரும். அவருக்கு நிம்மதி இருக்காது, கடைசி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கிராமவாசி, யா ரசூலல்லாஹ், அந்த கிராமவாசி அந்த சொர்க்கவாதி ஒன்று மக்காவினுடைய முஹாஜிர்களாக இருப்பார்கள், அல்லது மதீனாவுடைய அன்சாரிகளாக இருப்பாங்க. நாங்களாம் இருக்க மாட்டோம். அவரும் ஒரு விவசாயி, நாங்களா இல்லாது. அப்போ அவர் தான் சொன்னாருன்னு நினைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கின்றார்கள். இணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டக்கூடிய ஒரு மாமனார் மருமகன் வாழ்க்கையில எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அஹ்லாக் நற்குணம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்குரிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கவலையா இருக்காங்க, எனக்கும் என் கணவருக்கு சண்டை நடந்துருச்சு அப்படின்னு. கணவர் எங்க, அலி ரலியல்லாஹு எங்கன்னு கேட்கறாங்க. இவர் போயிட்டாங்க, வெளியில போயிட்டாங்கன்னு சொல்றேன். வெளியில போனா பள்ளி வாசல்ல அலி ரலியல்லாஹு அவர்கள் மண்ணில் என்ன செஞ்சிருக்காங்க, தூங்குறாங்க, படுத்திருக்காங்க. யா அபா துராப், மண்ணின் தந்தையே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவர் ஏஞ்சிறாரு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்யவில்லை, தன்னுடைய மகளுக்கு உபதேசம் செய்தார்கள். யா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் அகில உலகத்தினுடைய இறை தூதருடைய மகளாக இருக்கலாம், ஆனால் நீ சொர்க்கத்திற்கு போக வேண்டும் சொன்னால் உன்னுடைய கணவருடைய அவருடைய பொருத்தம் இல்லாமல் நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது. நீ சொர்க்கத்தினுடைய தலைவியாக இருக்கலாம், ஆனால் அந்த தலைவி என்ற அந்தஸ்து உன்னுடைய கணவரின் மூலமாகத்தான், உன்னுடைய கணவர் உன்னை பொருந்தி கொண்டால்தான் என்று அகில உலகத்தினுடைய இறை தூதர் தன்னுடைய மகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள். நீங்க கோபப்படக்கூடாது. நம்முடைய மகள் கண் கலங்கி வந்த உடனே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அவன் இவன் என்ற வார்த்தைகள் மருமகன் மீது சுமத்துவது, கோபப்படுவது. இங்கு யாரை அன்போடு நடத்த வேண்டும், மகளை சொல்ல வேண்டும். குறைகள் இருவரிடத்தில் இருக்கலாம், ஆனால் மகளிடத்திலே சொல்கின்றார் சொன்னால் அதுதான் அகில உலகத்தினுடைய இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணமாக இருக்கின்றது. தன்னுடைய மகளை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கலாம், ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவர்கள் இதுதானே என்று விடலாம், ஆனால் அதில் கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கின்றார்கள், உயர்ந்த பண்புக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள், பாசத்திற்கு உரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அவர்களோடு எப்பொழுதும் சஹாபாக்கள் குவிந்து கொண்டே குழு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை விட்டு அவர்கள் அந்த நபியை பார்க்காமல் இருக்க முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் நபியின் மீது எந்த அளவுக்கு நேசம் வைக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உலகத்தில் எல்லோரை விட, தன்னுடைய தாயை விட, தந்தையை விட, மனைவி விட, மக்களை விட, எல்லோரை விட என்னை நேசிக்காதவரே உங்களில் ஒருவர் உண்மையான மூமினா ஆக முடியாது. அந்த நேசம் வந்த பிறகுதான் நறுகுணம் வரும். நபியை நேசித்தோம் என்று சொன்னால்
நபியினுடைய நேசத்தின் மூலமாக உள்ளத்துல மற்றவர்களுடைய மீது நேசம் வரும், மற்றவர்கள் மீது இரக்க குணங்கள் வரும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த புன்முறுவல், அந்த புன் சிரிப்பு, அதுதான் பொன் சிரிப்பு, சாதாரண சிரிப்பு அல்ல. நீங்க நாம ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியாவிட்டால் அவருக்கு ஒரு சந்தோஷமாக அவரை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைவார். பணம் அடுத்தது, முதலிலே குணத்தை காட்ட வேண்டும், நற்குணத்தை காட்ட வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதிலே மிக முக்கியமாக 3 நற்குணங்கள் இருக்க வேண்டும். முதலாவதாக புன்முறுவல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எப்பொழுதும் எல்லோருக்கும் உபகாரம் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். மூன்றாவதாக யாருக்கும் தொல்லைகள் இல்லாத நபராக வாழ வேண்டும். நற்குணம் அதுதான் உயர்ந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த நற்குணத்தை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த கட்டங்கள், ஒவ்வொரு கட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நல்லொருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் கேள்வானாக. அதிகமாக ஸலவாத் ஓதுதல் நபியினுடைய அந்த 12 நாள் மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கை முழுக்க நபியின் மீது ஸலவாத் ஓதுதல். நபியின் மீது அதிகமாக ஸலவாத் ஓதும் பொழுது, நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல்வானாக. அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி நாளை மறுமையிலே நபியினுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரராக அல்லாஹ் உங்களையும் இந்த அடியனையும் அல்லாஹ் ஆக்கில்வானாக. வஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.